எல்லோருக்கும் உற்சாகமான வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்ல நின்றுட்டு இருக்கோம். எதுக்கு அப்படின்னா அகரம் 2026 அப்படின்ற ப்ரோக்ராம். என்ன சார் அப்படின்னு பாக்குறீங்களா? கிராஜுவேஷன் டே. கிட்டத்தட்ட 5.5 வருடமா அவங்க உழைப்பை போட்டு கஷ்டப்பட்டு குழந்தைங்க படிச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிராஜுவேட் ஆகக்கூடிய ஒரு நாள். நம்மளுடைய கூடயே இருந்து பயணம் பண்ண விஷ்ணு, மாயா, அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சிவரதீஷ் அண்ட் ரூபினி, இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் நேமா இருந்தவங்க இன்னைக்கு வந்து டாக்டர் அப்படின்ற நேமுக்கு அவங்க முன்னாடி வந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஹெல்த் அண்ட் மெடிக்கல் எஜுகேஷன் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா, டாக்டர் கேஜி அருண்ராஜ், அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு சீஃப் கெஸ்டா இன்வைட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராம்ல நிறைய பெற்றோர்கள் வந்து கலந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய முகத்தை பாக்குறப்ப அந்த உற்சாகம், அந்த குழந்தைங்க படிச்சு வரப்ப அவ்வளவு கஷ்டப்பட்ட கஷ்டம்லாம் இன்னைக்கு தெரியல. அவங்களுடைய முகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெளிவாகவும் பொலிவாகவும் சந்தோஷத்தோட அவங்க ஃபேமிலியும் உற்சாகத்தோட இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதை தான் நம்ம உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறோம். இது மூலயமா நிறைய குழந்தைங்க இதை பாக்குற மூலமா அவங்களுக்கு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கன்ற நம்பிக்கை இருக்கு. வாங்க போலாம் ப்ரோக்ராம். ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்ச்க்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் அந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்ல இருக்கோம். ஆக்சுவலா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவேஷன் டே. இங்க பார்த்தோம் அப்படின்னா நிறைய மாணவர்கள் அவங்க உற்சாகத்தோட அவங்க பேரண்டோட ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் ரூபினி கூட இருக்கோம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமியில படிச்சுட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டான்லியில கிராஜுவேஷன் டேல வந்து பாக்குறதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அவங்க நம்ம கூட இருக்காங்க. அவங்க என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு என்ன நடக்குது. ஓகே, உங்களுக்கு எப்படிமா இருக்கு இந்த மூமெண்ட்? ஆக்சுவலி ரொம்ப சர்வீலா இருக்கு. நினைச்சு கூட பார்க்கல. ரொம்ப ஒரு மாதிரி ப்ரௌடா ஃபீல் ஆகுது. ரொம்ப 6 இயர்ஸா ரொம்ப கஷ்டப்பட்டு அடி வாங்கி இப்போ இந்த நாள் வந்து நிற்கும் போது வந்து ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. ஓகே, பேரண்ட் என்ன சொல்றாங்க? அவங்களும் ரொம்ப ப்ரௌடா இருக்காங்க. என்னதான் வந்து ரொம்ப நாளா வந்து ஃபேமிலி டைமே இல்லைனாலும் எனக்காக இன்னைக்கு எத்தனை பேர் வந்து ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. மாதிரி ஹாப்பியா இருக்கு அவங்க எல்லாரும் இங்க இருக்கும்போது. அவங்க முன்னாடி கிராஜுவேட். அந்த ஜர்னி எப்படி இருந்தது உங்களுக்கு? ஸ்டார்ட் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து செகண்ட் இயர் வந்து அப்புறம் தேர்ட் இயர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் இருக்கும் சார். பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே இட்ஸ் பீ டோட்டலி வர்த் இட் தான் நான் வந்து சொல்றேன். வர்த் வந்து ஐ மீன் நீங்க கடைசியில வந்து யூ வில் ஃபீல் ப்ரௌட் ஆஃப் இட். அதுதானே வேணும். அண்ட் யுவர் ஃபேமிலி ஆல்சோ இல்ல, அவங்களும் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, இந்த இன்டர்ன்ஷிப்ல எல்லாம் பசங்க எல்லாம் எதுக்குதான் வந்து தேவையில்லாம மாட்டிக்கிட்டோமோ ஒரே கஷ்டமா இருக்கு, அதெல்லாம் போயிடுச்சு நினைப்போம் சார். அது 36 ஹவர்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு பாயிண்ட்லயாச்சும் நம்ம அப்படி நினைச்சுதான் ஆகும். ஆனா அது முடிச்சு வரும்போது எல்லாமே நம்ம கத்துக்கிறதுக்கு தானே. அது நல்லா இருக்கும். ஆக்சுவலி அதெல்லாம் நம்மள ட்ரெயின் பண்றதுக்கு தானே சார். இவ்வளவு ஒரு சாக்ரிஃபைசிங் ஜாப் எல்லாம் பண்ணோம்னா அது ஈஸி கிடையாது. அது நம்ம புரிஞ்சுக்கிட்டு பேஷன்ஸ்க்காக யோசிக்கும் போது அது ஓகே, அது சந்தோஷமா இருக்கு. ஓகே, இப்ப நார்மலா வெளியில பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் ஃபீல்டா, இப்ப நார்மலா எல்லாருமே அதான் சொல்ல டாக்டர் ஃபீல்டா அது வேண்டாம், அது கஷ்டம் லாங் அப்படின்னு. ஆனா நீங்க எப்படி பாக்குறீங்க? கஷ்டம்லாம் எல்லா ப்ரொஃபஷனும் கஷ்டம் தான் சார். அது ஆனா வந்து அதுக்கு ஒரு பேஷன், அது ஒரு ஆசையா பண்ணுவோம்னா அது அவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே கஷ்டம் தான் படிக்கிறதுக்கு. ஆனா ஒரு பேஷன் இருந்துச்சுன்னா அது நம்மள ஓவர் கம் பண்ணிடலாம் தான் சார் நினைக்கிறேன். சூப்பர். ஓகே, இப்போ நீங்க பிஜி பண்ணனும்னு நினைக்கிறீங்க, என்ன ஸ்பெஷலைசேஷன் எடுத்து அதுல பண்ணனும்ன்ற மாதிரி? பீடியாட்ரிக்ஸ் அண்ட் சர்ஜரி எதுக்கு எடுத்தாலும் போயிடலாம் தான் சார். ஓகே, அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? போயிட்டு தான் இருக்கு. கிளாஸ் ஜாயின் பண்ணிருக்கேன். ஜூன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சேர்ந்துட்டு படிச்சு நல்ல ரேங்க் எடுத்தா நல்ல காலேஜ்ல கிடைக்கும். ஓகே ஓகே, வாழ்த்துக்கள். இப்போ எப்படி கிராஜுவேஷன் வந்தோம்? நாங்க பிஜிக்கும் கிராஜுவேஷன் வந்து உங்களை வந்து நான் வந்து யூஜி படிச்சேன். ஆர்ஜிஆர்ல படிச்சு இங்க வந்தேன். I was very I'm a proud alumni of RGR. Thank you. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நாள்ல வந்து உங்க கூட இருந்து இங்க பார்ட்டிசிபேட் பண்ண. Thank you. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட வந்து ரூபினியோட ஃாதர் இருக்காங்க. ரூபினின்னு சொல்லப்படுற டாக்டர் ஆயிட்டாங்க இல்லையா, டாக்டர் ரூபினி. அவங்க ஃாதர் இருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தையோட இருந்து இரவு பகல் பார்க்காம எவ்வளவு சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்கலாமா சார்? இப்ப குழந்தை இன்னைக்கு பாக்குறப்ப எங்க முகத்திலே தெரியுது ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னு. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். எங்க ஃபேமிலியில இதுதான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். ஸோ நாங்க மட்டும் இல்ல, எங்க ஃபேமிலி மொத்தமா நல்லா சந்தோஷமா இருக்காங்க, எல்லாம் ஹாப்பியா இருக்காங்க. எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க. அதுக்கு வந்து ஃபுல் தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஆர்ஜிஆர் தான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட்ல பாப்பாவை படிக்கிறது ஒரு இன்ஸ்டியூட்டை வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது சார் இன்ஸ்டியூட் போயிட்டு என்கொயரி பண்ணும்போது அவர் நிறைய மோட்டிவேஷன் கொடுத்தாங்க. அது இல்லாமல் அவர் வந்து நிறைய மோட்டிவேஷன் கொடுத்து இல்லாமல் அவங்களுக்கு தேவையான எங்கெங்கே வந்து பேக்லாக் ஆகுறாங்களோ அங்கே
அவங்கள வந்து டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான நிறைய ஹெல்ப் பண்ணி நிறைய ஸ்கோர் எடுக்கிறதுக்கு அவங்க வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருடைய பார்ட்டிசிபேஷனும் இதில் வந்து இருக்கு. இப்ப நீட் இப்ப எழுத போறாங்களா குழந்தைங்க, ஏன்னா நிறைய சேலஞ்சஸ் இருக்கு, அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்லணும்? கண்டிப்பா சார், ரொம்ப ப்ரெஷராக தான் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் ஏற்றுக்கிட்டு தான் வேற சுச்சுவேஷன் கிடையாது. அதே நம்ம சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு நம்ம அதில் வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம ட்ரை பண்ணி பெஸ்ட்டாக பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி டே வரப்ப அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாம போயிடும். ஆமா ஆமா ஆமா. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு வீடியோ கால் எடுத்து இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரெசன்ஸ் பண்ணீங்கன்னா அவங்க கொஞ்சம் இதை பார்த்துட்டு கூட நிறைய ஒரு என்கரேஜ் ஆகும். ஆமா, எக்ஸைட் ஆகும். ரொம்ப நன்றி சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ், இன்னைக்கு வந்து கிராஜுவேஷன் டே நீங்க எடுத்திருக்கீங்க. உங்க நேம் சொல்லலாமா? அப்துல் அசீஸ். அப்துல் அசீஸ். எந்த ஊர் நீங்க? நான் சென்னை அம்பத்தூர் தான். சென்னை அம்பத்தூர். வெரி குட், சூப்பர். இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பாக்குறப்ப அவங்க வந்து இந்த நீட் எக்ஸாம் எழுதிட்டு வேற நீங்க வந்திருப்பீங்க, அது ஒரு ஸ்ட்ரெஸ். தென் காலேஜ் வந்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அது இன்னும் பயங்கர ஸ்ட்ரெஸ். அதுக்கப்புறம் இந்த இன்டர்ன்ஷிப் பண்றப்ப ரொம்பவே கஷ்டம் அப்படின்னாங்க. நீங்க இந்த பாதையை எப்படி கடந்து வந்தீங்க? 6 years ஆஃப் ஹார்ட் ஒர்க் தான். பட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கும் போது அது பெருசா தெரியாது. 6 years ஏன்னா நம்ம நீட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி தான் வந்திருக்கோம். ஸோ நீட் ப்ரிப்பரேஷன்லேயே இட் வாஸ் வெரி டஃப் தான். அது இயர்லி 19 சப்ஜெக்ட்ஸ் மொத்தம் டோட்டலா. ஸோ இட் வாஸ் வெரி டஃப் பட் ஸ்டில் நைஸ் ஜர்னி பிகாஸ் வி யூஸ் டு சி பேஷண்ட்ஸ்லாம் பார்க்குறோம். பேஷண்ட்ஸ்லாம் ட்ரீட் பண்ணி அனுப்பும் போது ஒரு நல்லா ஹாப்பியாக இருக்கும். அவங்க நம்ம க்ரீட் பண்ணிட்டு போவாங்க. ஸோ சூப்பர். ஓகே, உங்க பேரண்ட்ஸ் எப்படி இன்னைக்கு வந்திருக்காங்களா? எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க? அவங்களாம் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. லைக் இன்னும் கார்டியாலஜி வரைக்கும் படிக்கணும் அந்த மாதிரி. சூப்பர் சூப்பர். மேற்கொண்டு நீங்க பிஜி பண்ணி நல்ல கார்டியாலஜிஸ்ட் ஆயிட்டு இந்தியால வந்து நல்ல ஃபேமஸ் டாக்டரா வரணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ. நீங்க இப்ப இந்த கிராஜுவேஷன் டேக்கு உங்க ஃப்ரெண்டுக்காக வந்திருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா? எப்படி உங்களுக்கு ஒரு இது இருக்கு? என்ன எக்ஸைட்மெண்ட் எல்லாம் பின்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு உங்க ஃப்ரெண்ட் வந்து கிராஜுவேட்? எக்ஸைட்மெண்டோட ரொம்ப ப்ரௌடா இருக்கு. 5 years நம்ம ட்ரிப்க்கு எல்லாம் போவோம், அவன் மோஸ்டா இல்ல சொல்லுவான். எங்கோ ஹேங் அவுட் போவோம், இல்ல சொல்லுவான். நம்ம ரொம்ப இரிட்டேட் ஆகும். ஆனா இப்போ தெரியுது அவனோட ஹார்ட் ஒர்க், எதுக்கு அவன் இல்ல சொல்றான், எதுக்கு அவன் எல்லாம் உட்காந்து படிக்கிறான். ஸோ வெரி ப்ரௌட் ஆஃப் இட். நீங்க என்ன பண்றீங்க? நான் அவங்க கிராஜுவேஷனுக்காக வந்து ஆஸ்திரேலியா இருந்து இங்க வந்தேன் இப்பதான். பட் நான் அங்க வேலை செய்ய. அவர் எப்படி கனெக்ட் ஆகணும்? நம்ம எல்லாம் சேம் கிளாஸ், 9th 10th 11th 12th எல்லாம் சேர்ந்து தான் படிச்சோம். அதுக்கப்புறமா அவனோட ஹார்ட் ஒர்க் த்ரூ நீட் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். நீங்க எந்த ஊரு? இங்க சென்னை தான். சென்னை ராயப்பேட்டா. சூப்பர். இந்த பக்கத்துலயே அவன் வீட்டு தான், நம்ம வீட்டு பக்கத்துல தான். ரொம்ப பக்கத்துல இல்ல, ஆனா ஒரு 1-2 kilometers ஆகும். ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்டுக்காக நீங்க வந்திருக்கீங்க. நைஸ் மீட்டிங். என் பேர் டாக்டர் ஆர் ஆகாஷ். ஓகே, இப்ப முகத்திலேயே அந்த தெளிவு தெரியுது. பட் ஸ்டார்ட் பண்றப்ப எப்படி இருந்தது? ஸ்டார்ட் பண்றப்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஓகே, என்னால முடியுமா எல்லான்ற ஒரு டவுட்லாம் இருந்துச்சு எனக்கு. சரி. பட் ஏதோ ஒரு ஸ்போர்ட்டிவா ஒரு ஸ்பிரிட், ஒரு கான்ஃபிடன்ஸோட உள்ள வந்தேன், பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் பேரண்ட்ஸோட சப்போர்ட், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் எல்லாமே இருந்தது பின்னாடி. ஃபேக்கல்டி சப்போர்ட் எல்லாமே ப்ராப்பரா இருந்துச்சு. So I was so lucky enough to have that. So எந்த ஊர் நீங்க? சென்னை தான். சென்னை தான். ஓ சூப்பர் சூப்பர். ரைட். இப்ப இன்டர்ன்ஷிப்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரிலாம் பசங்க ஃபீல் பண்றாங்க. இன்டர்ன்ஷிப்லாம் கஷ்டம் தான், பட் ஸ்டில் எப்படியோ பண்ணிட்டோம். ஆமா, கஷ்டம் தான். 36 hours ஷிஃப்ட் மாதிரி இருக்கும். அட்மிஷன் டே முடிச்சுட்டு வர்றது அதெல்லாம் இருக்கு. பட் ஸ்டில் சம்ஹவ் இந்த இப்போ ஒரு வாரத்துல ஒரு அட்மிஷன் டே வருதுன்னா திருப்பி அடுத்த அட்மிஷன் டே கூட மூச்சு விடுற மாதிரியே இருக்காது. அடுத்தடுத்து நெக்ஸ்ட் வந்துட்டே இருக்கும். பட் அந்த ஒரு மாசத்துக்கோ ஒரு வாரத்துக்கோ பொறுத்துக்கிட்டா அதுக்கப்புறம் சில் போஸ்டிங்ஸ் வரும். ஸோ ஈஸியா பிரீதபிளா தான் இருக்கும், மேனேஜபிள். அதுல ஏதோ உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கு ஆப்வியஸ்லி. ஏன்னா பேஷண்ட்ஸ் பார்த்து, பேஷண்ட்ஸ் நம்ம கூட இப்போ நாங்களே ட்ரீட் பண்ணலாம், ஆக்டிவா ட்ரீட் பண்ணலாம் கூட பேஷண்ட்டை. நாங்க வந்து பிளட் எடுக்கும் போதோ பேஷண்ட் கிட்ட போய் பேசும்போது பேஷண்ட் சொல்லுவாங்கல்ல, நீங்க வலிக்காம எடுக்கிறீங்கப்பா, நல்லா பேசுறீங்க, படைக்கிறீங்க. ஒரு சிரிப்பு, ஒரு ஸ்மைல் எங்களை பார்த்து. நாங்க அடுத்த நாள் மார்னிங் வரும்போது சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க, நல்லா தூங்குனீங்களா, தூங்கி எந்திரிச்சிங்களான்னு கேட்பாங்க. நாங்க ஈவினிங் உட்காந்து கேஷீட் மாதிரி எதனா ஃபில் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க வந்து பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டீங்களாப்பா, டீ குடிச்சிங்களா, டீ வேணுமான்னு கேட்பாங்க அவங்களுக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஒரு ஹோம் ஃபீல் வார்ட்லயும் இருக்கும் எங்களுக்கு. சூப்பர் சூப்பர். ஸோ உங்களை மாதிரி டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறாங்களே நிறைய குழந்தைங்க, இப்போ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இந்த ரீநீட் வேற வருது, அவங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ்? ஸோ எந்த ஒரு ப்ரெஷர்லையுமே இந்த ஸ்ட்ரீம்குள்ள வரக்கூடாது. இட் ஷுட் பி பியூர்லி அவுட் ஆஃப் தேர் ஓன் ஹார்ட் அண்ட் தேர் ஓன் வில். ஸோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு, உங்களால ஸ்ட்ரெஸ் தாங்க முடியும். ஸ்ட்ரெஸ்ன்றது நம்ம மனசுல தான் இருக்கு.
நம்ம ஒரு விஷயத்த ஸ்ட்ரெஸ் நினைச்சா அது ஆப்வியஸ்லி பிடிச்சி பண்ணா ஸ்ட்ரெஸ்ஸாவே தெரியாது. ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னா உள்ள வாங்க அண்ட் யூ கைஸ் வில் என்ஜாய் இட். ஸோ கண்டிப்பா என்ஜாய் பண்ணுங்க. பிடிக்காம ஒரு ப்ரெஷர்னால உள்ள வரீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்க போகுது. ஸோ பிடிச்சி பண்ணீங்கன்னா ஆப்வியஸ்லி நல்லா. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ் எழுதணும். நீட் பிஜி வருது, என்இசெட் வருது, எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க? படிச்சுட்டே இருக்கேன். படிச்சுட்டே இருக்கீங்க. என்ன ஃபர்தரா நீங்க ஸ்பெஷலைசேஷன்லாம் டிசைட் பண்ணி சர்ஜரி எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ ஆப்வியஸ்லி சர்ஜரி தான் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ பார்க்கணும், எக்ஸாம் கொடுத்துட்டு எந்த காலேஜில் கிடைக்கணும்னு பார்க்கணும். ஓகே, கங்க்ராட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். பேர் இனியவன், 2020 பேட்ச். இப்போ கிராஜுவேட் ஆகிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இங்கே 2020 பேட்ச் ஃபுல்லாக 5.5 இயர்ஸ் முடிச்சிருக்கோம். இதுக்காக நான் வந்து என்னோடய பேரண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோட டீச்சர்ஸ், காலேஜ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். எந்த ஊர் நீங்க? சேலத்தில். ஃபியூச்சர் இப்போ பசங்க வந்து நார்மலாக வந்து மெடிக்கல் ஃபீல்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், ரொம்ப லாங் ஜேர்னி. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தனால தான் இங்கே பிடிச்சனால தான் வந்திருக்கோம். ஒரு சில பேர் இனிஷியலாக வந்து பேரண்ட்ஸ் பிடிச்சது, ஃபேமிலி மெம்பர்ஸ், அதனால வந்திருக்கலாம். ஆனால் வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து அடாப்ட் ஆகிட்டோம், பிடிச்சிருக்கு. இந்தியா லைஃப்பில் அப்படியே பிஜி எடுத்து கண்டினியூ பண்ணலாம். பிஜியில் என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? பிஜி மெடிசன் இந்த மாதிரி மெடிசன் செட். மெடிசன்ஸ். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். பார்த்துருப்பீங்க இவ்வளோ க்ரௌடு, கிட்டத்தட்ட 241 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னைக்கு கிராஜுவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 2026 ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ். எல்லாரும் முகந்ததில் ஒரு பூரிப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி. அவங்களுடைய ஹார்டு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எஃபோர்ட்ஸ் போட்டு வந்திருப்பாங்க. அந்த முகத்துல இன்னைக்கு அந்த கஷ்டமே அந்த குழந்தைங்க கிட்ட பார்க்க முடியல. எல்லா பேரண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷத்துல இருக்காங்க, மாணவர்களும் சந்தோஷத்துல இருக்காங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய பேரண்ட்டுக்கு சந்தோஷம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? கவலையப்படாதீங்க. 2026 21 ஜூன் சந்தோஷத்தோட போயிட்டு வாங்க. நீங்களும் இந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு கிராஜுவேஷன் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. உங்களுக்காக நாங்களும் வெயிட் பண்றோம். ஆர்ஜிஆர் அகாடமி வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு 2000 பாருங்க, எவ்வளோ பெரிய கூட்டம், எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ மகிழ்ச்சி, எவ்வளோ உற்சாகம், எவ்வளோ ஆரவாரம். இந்த மாதிரி உங்க குழந்தைங்களும் நீங்களும் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்லோ எம்எம்சியோ இந்த மாதிரி உங்களுடைய கிராஜுவேஷன் டேவை செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் 2027 இமிடியேட்டா நம்ம ஸ்டார்ட் பண்றாங்க. 24 ஜூன் கேரண்டி கொடுக்குறோம் கவர்மெண்ட் கோட்டா சீட்டு வாங்குறதுக்கு. 20 ஸ்டூடெண்ட் தான் பேட்ச். 1-to-1 சப்போர்ட் இருக்கும். தைரியமா ஜாலியா வந்து கிளாஸஸை ஜாயின் பண்ணுங்க. உங்களை கைட் பண்ணுறதுக்கு நாங்க இருக்கோம். உங்க குழந்தைங்க டாக்டர் ஆகிறதுக்கு நாங்க கேரண்டி. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸ் ரீஃபண்ட் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ.